வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் இறைவா. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அரோகரா. எல்லாம் அல்ல இறை ஆற்றல் துணையோடு இன்று 27/2/2025 மகா சிவராத்திரி மறுநாள் சாதுகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கு உபயதாரர் லண்டனை சேர்ந்த செல்லையா நடராஜன் அவர்கள் குடும்பத்தார் உபயம் செய்துள்ளார், அதாவது ஸ்பான்சர் செய்துள்ளார்கள். இட்லி, மூலிகை சட்னி, கொண்டக்கடலை குருமா, முடவாட்டுக்கால் மூலிகை சூப்பு, முடவாட்டுக்கால் மூலிகை தைலம், குடிக்க மினரல் வாட்டர் போன்ற தானங்களும் வழங்கி அன்னதானம் சாப்பிட்ட சாதுகளுக்கு தட்சணையாக 50 ரூபாயும் கொடுத்து அனுப்பியுள்ளோம். இது சாதுகளுக்கு டீ செலவுக்காக தட்சணையாக ரூபாய் 5 ஒவ்வொரு சாதுகளுக்கும் வழங்கியுள்ளோம். எல்லாம் வல்ல இறையருள் லண்டனைச் சேர்ந்த செல்லையா நடராஜன் அவர்கள் குடும்பத்தாருக்கு எல்லா வளங்களும் தந்து செல்லையா அவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும், இதுபோல சாதுக்களுடைய வாழ்த்துக்களும் அண்ணாமலையாருடைய அருளும் வள்ளல் பெருமானாரின் ஆசீர்வாதமும் இந்த சேவையை நடத்தும் தவயோகி குரு யோகராம் பாபுஜி அவர்களுடைய அருளாலும் அவர்கள் வளமோடு வாழணும். அவர்கள் குடும்பத்தார் சாதுக்கள் சார்பாகவும், இந்த அன்னதான சேவை செய்யும் சிவனடியார்கள் சார்பாகவும், இந்த அன்னதானம் சாப்பிடும் சாதுக்கள் சார்பாகவும் அந்த குடும்பத்தாருக்கு எல்லாம் வல்ல இறையருள் துணை புரியட்டும் என்று மனதார இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். எல்லாம் வல்ல இயற்கை லண்டனைச் சேர்ந்த செல்லையா நடராஜன் குடும்பத்தாருக்கு சகல வளங்களும் தந்து சகல ஐஸ்வர்யங்களும் தந்து மகா சிவராத்திரி மறுநாள் என்பதால் அந்த சிவபெருமானின் முழு ஆசீர்வாதம் கிடைத்து அவர்கள் வளமோடு வாழ வேண்டும் என்றும் வராகியம்மன், வள்ளல் பெருமானார், வேதாத்திரி மகரிஷி, அன்னபூரணி, அக்ஷய குபேர லிங்கேஸ்வரரின் அருளால் அவர்கள் வளமோடு வாழணும் என்று மனதார வாழ்த்துகிறோம். எல்லாம் வல்ல இறையருள் அவர்களுக்கு தேவையான அனைத்து வளங்களும் தர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம். சாதுக்கள் மனதார வாழ்த்தி விடுகிறார்கள், வயிறார சாப்பிட்டு விட்டார்கள். காசு செலவுக்கும் அவங்க டீ செலவுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். தட்சணையாக இன்று எங்களுக்கு இட்ட பணியை நாங்கள் சிறப்பாக செய்து முடித்து விட்டோம். சாப்பாடு சாப்பிடவும் கொடுத்தோம், பார்சலும் கொடுக்குறோம். சில பேருக்கு சூப்பு குடிக்கிறதுக்கு தரோம். இந்த சூப் ஒரு சூப்போட விலையே 30 ரூபா. அவங்களுக்கு மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கும், முழங்கால் வலி வராமல் இருக்கிறதுக்கும், உடலில் வலியெல்லாம் சரியாக போகிறதுக்கும் இது மூட்டு வலி தைலம். தினந்தோறும் ஒவ்வொரு நபருக்கும் டெய்லி இதே வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா டெய்லி வராங்க, இதே மாதிரி இட்லி கொடுக்குறோம், இதே மாதிரி சூப்பு தரோம், இதே மாதிரி தைலம் தரோம். இந்த தைலத்தோட விலை, இந்த பாட்டில் விலை மட்டுமே 5000 ரூபாய். இது கொண்டக்கடலை குருமா வேணுன்றவங்க குருமாவும் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி பார்சலும் வாங்கிட்டு போகலாம். அவர் வச்சுருக்காரு பாருங்கள் பார்சல் ரெடியாக, பார்சலும் வாங்கிட்டு போகலாம். இட்லி கட்டி கொடுக்குறாரு பாருங்கள் பார்சல், இரவு உணவுக்காக. இது சாப்பிட்றதுக்கு கொண்டக்கடலை குருமா, இட்லி. இது போல் தினந்தோறும் வயதானவர்களுக்கு நம்ம இடத்துல மட்டும்தான் எளிதில் ஜீரணமாகக்கூடிய இட்லி, மூலிகைகளான குருமா, மூலிகைகளான சட்னி, இதுபோல் சேவைகளெல்லாம் செய்கிறோம். சாதுகளுக்கு மாதத்தில் ஒரு நாள் மருத்துவ சேவையும் செய்கிறோம். அதுவும் சித்த வைத்தியம்தான், மூலிகை வைத்தியம்தான். எல்லா மூலிகைகளும் மொத்த நோய்க்கும் ஒத்த மருந்தான முடவநாட்டுக்கால் மூலிகையுடன் 54 வகையான மூலிகைகளை சேர்த்து சாதுகளுக்கு மூலிகை குருமா, மூலிகை சட்னி, மூலிகை சாம்பார், மூலிகை கஷாயம், மூலிகை முடவாட்டுக்கால் தைலம், இதுபோல் சேவைகளை தவறாமல் செய்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை. இன்றைய உபயதாரர்
லண்டனைச் சேர்ந்த செல்லையா நடராஜன் ஐயா அவர்களின் திதி. இன்று திதி யாகமும் செய்து இதுபோல் அடியார்களுக்கு அன்னதானமும் கொடுத்து அவர்கள் இரவு சாப்பிட பார்சலும் கட்டி கொடுத்து அவருக்கு மூட்டு வலி தைலம், முழங்கால் வலி தைலம், மூட்டு வலி சூப்பு, அன்னதானம், தட்சணை எல்லாம் கொடுத்து அவர்களை தொடர்ந்து இந்த மாதிரி சேவைக்கு அவங்க வர வைக்கிற தந்திரம். நல்ல தரமான உணவு, நல்ல தரமான சேவை, தரமான மூலிகை சூப்பு. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, தவறாமல் இங்கே வராங்க. நாங்கள் அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு மனதார அவங்கள வாழ்த்து சொல்லி ஸ்பான்சர் செய்கிறவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எல்லாம் வல்ல இறையருள் செல்லையா குடும்பத்தாருக்கு வளமான வாழ்க்கை தந்து அவர்கள் நீடூடி வாழணும் என்று மனதார வாழ்த்துகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மூலிகையில் ஒரு குழம்போ, ஒரு சட்னியோ, ஒரு சூப்போ, ஒரு கஷாயமோ வச்சுருவோம். அதை சாதுகளுக்கு கொடுத்து அவர்களுடைய உடலில் உள்ள பிணிகள் அனைத்தும் போக வேண்டும் என்று நைட்டு எடுத்து போகிறதுக்கு பார்சலாகவும் கொடுக்குறோம். பகல் சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பிட்றதுக்கு பார்சலும் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஆதரவாக அன்னதானம் வழங்கின்னு வரோம். எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம். முடியலன்னா யாராவது உதவி செய்தீங்கன்னா, இதுபோல் ஸ்பான்சர் செய்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பணியை சிறப்பாக செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் இறைவா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தினந்தோறும் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையில் அன்னதான சேவை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீங்களும் இந்த சேவையில் பங்கு பெறலாம். தினந்தோறும் நடக்கும் அன்னதானம் இது. என்றோ ஒரு நாள் நடக்கும் அன்னதானம் அல்ல. ஸ்பான்சர் வந்தாலும் ஸ்பான்சர் வரலன்னாலும் நம்ம அன்னதான சேவை தொடர்ந்து நடைபெறும். இன்று நடந்தது லண்டன் செல்லையா நடராஜன் அவர்களின் குடும்பத்தார் உபயம் செய்த அன்னதானம். இதுபோல் நீங்களும் உங்களுடைய பிறந்தநாள், உங்களுடைய குழந்தைகளின் பிறந்தநாள், உங்களுடைய முன்னோர்களின் திதி போன்றவற்றுக்கு அன்னதானம் செய்து சாதுகளிடம் நல்ல வாழ்த்துக்களை வாங்கி அவருடைய ஆசீர்வாதம் பெற்று பசி பிணி போக்கும் ஜீவகாருண்ய சேவை இது. நீங்கள் வளமோடு வாழ வேண்டும் என்று உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தாருக்காகவும் மனதார அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கி உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம். இது பிரபஞ்சத்தோடு இணைந்து உங்களுக்கு நல்லதே செய்யும். ஆகவே நீங்களும் நல்லபடியாக வாழலாம். இறைவனின் அருளும் சாதுக்கரின் ஆசீர்வாதமும் அண்ணாமலையாரின் ஆசீர்வாதமும் வள்ளல் பெருமானாரின் கூற்றுப்படி ஜீவகாருண்யம் செய்கிறவங்களுக்கு மோட்சம் நிச்சயம் சொல்லுவாங்க. அதுபோல் மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். முக்தி, ஜீவகாருண்யம் செய்கிறவங்களுக்கு முக்தி கன்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதுபோல் இன்றைக்கி அன்னதானம் ஜீவகாருண்யம் செய்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே முக்தி தான் ரொம்ப பெருசு. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். அந்த மோட்ச வீட்டின் திறவுகோலை இன்றைக்கி அவங்க குடும்பத்தாருக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானாரை வணங்கி அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை சார்பாக எல்லாம் வல்ல இறையர்களின் துணையோடு இன்றைய அன்னதானம் நிறைவு செய்கின்றோம். இந்த அன்னதானத்திற்கு உதவி செய்த அந்த அம்மா, அந்த நடராஜையா அவங்க பொண்ணா யாருன்னு தெரியல எனக்கு, அவங்க வளமோடு வாழணும் என்று மனதார வாழ்த்தி முழு திருப்தியோடு இந்த அன்னதானம் இன்றைக்கி முடிஞ்சது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கே இருந்தாலும், அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், அவங்க நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு அந்த குடும்பத்தார் வளமோடு வாழ வேண்டும் என்று அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். செல்லையா நடராஜன் குடும்பத்தார் குடும்பத்தோடு வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையருள் அவர்களுக்கு
எல்லா விதத்திலையும் துணையாக இருந்து நலமோடு வாழ வைக்கட்டும் என்று அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை சார்பாக தர்மம் செய்பவர்களுக்கு தர்மம்தான் காத்து நிற்கும். ஆகவே இந்த தர்மம் செய்த அந்த குடும்பத்தை தர்மம் காத்து நிற்கட்டும் என்று தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் பின் தர்மமே அதை வெல்லும். அதுபோல தர்மம் வெல்லட்டும், தர்மம் செய்தவர்கள் நலமோடு வாழட்டும், எல்லாம் வல்ல இறையருள் அவர்களை வளமோடு வாழ வைக்கட்டும் என்று மனதார நன்றி கூறி அன்னதானத்திற்கு உதவி செய்த அந்த குடும்பம் நலமோடும் வளமோடும் வாழணும் என்று இந்த காணொளி மூலம் மனதார வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறது அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க